வணக்கம். கீதா டிவியின் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு எல்லா ஊடகங்களிலும் இந்த மாதிரி இன்றைக்கு பிரதம மந்திரி பதவியை ஏற்கிறார் மோடி என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ ஒரு என்ன சொல்கிற ஒரு ஸ்பெக்குலேஷன், ஒரு பரபரப்பு, தேவையில்லாத ஒரு பரபரப்பு, பொய்கள். இந்த ஊடகங்கள் பாதி பேர் பொய்யை பேசிக்கிட்டு ஃபஸ்ட்டு மோடி என்ற நபருக்கு வந்துட்டு ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு நபர். இந்த மாதிரி ஒரு நபர் நம்ம நாட்டை தலைமை தாங்கணுன்னா இதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது. ஒரு மனுஷன் இந்த ஊடகங்கள் எல்லோரும் 401 சீட் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பரபரப்பாக பேசி போட்டு கடைசியில் 240 ஈவன் அவங்களுக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. பிஜேபி பெருமை பீத்திக்கு வேண்டாம். நீங்கள் 240 சீட் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் ஹையஸ்ட், அதர் தென் மற்ற பார்ட்டிங்களை விட நாங்கள் தான் ஜாஸ்தி சீட் வாங்கிட்டோம்னு சொல்லி பெருமைப்படாதீங்க. இது ஒரு கேவலம் உங்களுக்கு. இது ஒரு டைட் ஸ்லாப், உங்கள் மூஞ்சிக்கு ஒரு டைட் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க மக்கள் உங்களை யோசிக்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? என்னமோ மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி. நீங்கள் என்ன சொன்னீங்க? குஜராத்தில் ஒரு சீட் ஜெயிச்சுட்டா நாங்கள் வீல் அக்செப்ட் டிஃபீட் எல்லாமே வாய் பேசுனீங்க. வாய் கிளிய பேசிட்டு இப்போ இந்த லா என்ஃபோர்ஸிங் பாடிஸ், இந்த ஊடகங்கள் இப்படி திசை திருப்பினார்கள், மக்களை மைண்ட் வாஷ் பண்ணாங்க. அவங்க வாட்ஸ்அப் மீடியா மூலிமா மக்களோட மைண்டை சலவை பண்ணாங்க. இதுக்கெல்லாம் என்ன தண்டனை? இந்த சுப்ரீம் கோர்ட் அவங்களே சுவமோட்டோவாக இந்த ஊடகங்கள் மேல் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். வாட் ரைட்? அவங்க யாரையும் பேச விட மாட்டாங்க. அவங்களுக்கு எதிர்த்து, பிஜேபிக்கு எதிர்த்து நம்ம என்ன பேசிட்டோன்னா உடனே நம்மளை கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இதே ஒரு அயோக்கியத்தனம். அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒருத்தர் அவமதிக்கிறது. எவன் கேட்டாங்க கிட்ட நீங்கள் எங்களை கூப்பிடுங்கன்ட்டு இந்த சேனல்ஸு இல்லை. இந்த இது யார் இந்த டிசிப்ளின் கொண்டு வராங்க? இந்த எக்ஸிட் போல்ஸ் ஃபஸ்ட்டு போடவே கூடாது. அதே மாதிரி நாங்கள் இவ்வளோ சீட் ஜெயிப்போம். நான் பார்த்த மட்டும் ஐ திங்க் இஃப் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் 2000 லாஸ்ட் இயர் வாஸ் 2023, 22 குஜராத் போல்ஸ். 22க்கு முன்னால் 2017. இந்த 17 போல்ஸில் தான் ஐ ரிமெம்பர் பிஜேபி ஒரே பெருமை பீத்திக்கிட்டாங்க. நாங்கள் இவ்வளோ சீட் ஜெயிப்போம். இந்த அமித்ஷா தான் ஆரம்பித்து வைக்கிறது இந்த கதையை. அதே மாதிரி கர்நாடகாவில் சொன்னாங்க, மகாராஷ்டிராவில் சொன்னாங்க, நிறைய ஊர்களில் சொன்னாங்க நாங்கள் இவ்வளோ சீட் ஜெயிச்சிருவோம், அவ்வளோ சீட் ஜெயிச்சிருவோம். ஆனால் அவங்க எப்போவுமே அவங்க சொன்ன சீட்டை ஜெயிக்கல. இது தே ட்ரைங் டு நம்ம மூளையை செலவு பண்ணுறாங்க. இப்படி நம்ம அதை நம்பி போய் ஒரு சிலர் ஓட் போடுறவங்களும் இருக்காங்க. அங்கே இதே ஒரு பெரிய தவறு. இந்த தவறை முதல் நிறுத்தணும். இது யாருன்னா கேள்வி கேட்கணும். இன்றைக்கி நான் ஒரு இடத்துல படித்தேன், யாரோ ஒரு வக்கீல் 99 காங்கிரஸ் எம்பிஸை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லி. அப்போ இந்த 240 பிஜேபி எம்பிஸை என்ன பண்ணுறது? இந்த மோடி எவ்வளோ அயோக்கியத்தனமாக பேசிகிட்டு இருந்தார். முஸ்லிம்ஸ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், முஸ்லீம் தீவிரவாதிகள், என்னமோ கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் தேவையில்லாமல். இதெல்லாம் தேவையே இல்லை. அப்போ இவங்களையெல்லாம் யார் தண்டிக்கிறது? இதே மோடி 2014 நான் 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தினார். அப்போ அந்த இதுக்கு யார் தண்டனை கொடுக்குறது? அதில் நீங்கள் அந்த தவறு செய்த ஆளுங்கட்சி செய்தால் அது தவறு கிடையாது. அதே பாமர மக்களோ இல்லை எதிர்கட்சி எதோ ஒன்று சொல்லிட்டா உடனே அவங்க அயோக்கியர்கள். உங்ககிட்ட பவர் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மற்றவங்கள துன்புறுத்துறது. இந்த துன்புறுத்தல் ரொம்ப நாள் நீடிக்காது. இன்றைக்கு கடவுளாக காமிச்சிருக்கார். எப்படி மோடி சந்திரபாபு நாயுடு காலையும் நிதிஷ் காலுக்கும் விழுவணும். அந்த சட்டி எடுத்துட்டு ஐயோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. இதுதான் காலத்தின் கட்டாயம் என்று சொல்வார்கள் நினைக்கிறேன். காலம் பதில் சொல்லும். நான் நம்புவேன். நான் எப்போது சொல்லுவேன், காலம் பதில் சொல்லும் என்று எதுனா இதுதான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எனக்கு நேற்று ஒரு நம்பகரமான ஒரு இடத்துலேருந்து ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி மோடி சந்திரபாபு நாயுடுவுக்கும் நிதிஷ் அவர்களுக்கும் இந்த மாதிரி நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அந்த பணத்தை. இப்போ இந்த பணம்லாம் எங்கேருந்து வருது?
சப்போஸ் த மெசேஜ் இஸ் ட்ரூ, அப்போ இதுவும் ஊழல் தானே. இதுவும் வந்து அந்த பதவியை விலைக்கு வாங்குறீங்க. இந்த பதவியை விலைக்கு வாங்கிட்டு வர்றவன் என்றைக்கும் உருப்பட மாட்டான், நல்லதும் செய்ய மாட்டான். இதுதான் உண்மையான நிலவு. அதுக்கப்புறம் இந்த ஊடகங்களில் என்னமோ வந்துட்டு தமிழிசை மந்திரி ஆக போகிறார், அண்ணாமலை மந்திரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் பிகாஸ் எல்முருகனை போன தடவை வந்துட்டு பிஜேபி வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில் இருந்துச்சு. அவன் என்ன பண்ணாலும் எவனுக்கும் கேள்வி கேட்கறதுக்கு இல்லை, அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் வாய மூடிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அதெல்லாம் நடக்காது. இவன் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருத்தனை எப்படி நீங்கள் வந்து மந்திரி பதவி கொடுப்பீங்க? இவனுக்கு என்ன, இவனை பெரிய யோகிய சிகாமணியா, பெரிய ஒரு தத்துவ ஞானியா, இல்லை என்னவன் ஊழல்வாதி. அதே மாதிரி தமிழிசைக்கும் கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த அம்மா பண்ண பெரிய தப்பு வந்துட்டு ஒரு கவர்னர் போஸ்ட்டில் உட்காந்துட்டு இவங்க ரிசைன் பண்ணி போய் அந்த சவுத் சென்னையில் போய் நின்னாங்க பாரு. அதை விட்டால் ஒரு முட்டாள்தனமான ஒரு பைத்தியக்காரத்தனமாக பேராசைப்பட்டுட்டு போய் சவுத் சென்னையில் நின்றுருக்குறாங்க இந்த அம்மா. தேவையா? இந்த அம்மா வந்து மெட்ராஸ்காரமாக, இந்த அம்மாவுக்கு தெரியும் எப்படி சூழ்நிலை இருக்கிறது. அதில் இதுதான் இந்த பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் அந்த பேராசை பெருநஷ்டம்.